எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பிஎல்சியோட பேசிக்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 மேஜர் பிஎல்சிஸ், அதுல இருக்கிற என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம், இதுல இருக்கிற பேசிக் டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அலன் பிராட்லி பிஎல்சி பத்தி பார்க்கலாம். அதுல என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்எஸ் லாஜிக்ஸ் 500 ஒன்று இருக்கு, 5000 இருக்கு, அப்புறம் ஸ்டுடியோ 5000 இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிறது. அப்புறம் சீமென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 7 இருக்கு, டிஐஏ போர்ட்டல் இருக்கு. அதுக்கப்புறம் பெக்காஃப்ல பாத்தீங்கன்னா ட்வின்கேட் 2 அண்ட் ட்வின்கேட் 3. அப்புறம் மிட்சுபிஷில ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ் 2 அண்ட் ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ் 3. இது எல்லாமே மேஜரா யூஸ் பண்றது. இது ஒன்லி ஃபார் பிஎல்சி சாஃப்ட்வேர்ஸ் தான், ஹெச்எம்ஐ இல்ல. ஹெச்எம்ஐக்கு நம்ம இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். இது ஒன்லி ஃபார் பிஎல்சி. இப்போ இதுல நம்ம எப்படி ஒரு பிஎல்சி கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட் வழியா பண்ணலாம், சீரியல் கேபிள்ஸ் வழியா பண்ணலாம். அலன் பிராட்லி ஈத்தர்நெட் அண்ட் சீரியல் சப்போர்ட் பண்ணும், சீமன்ஸும் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். பெக்காஃப் பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட் பேஸ்டு தான் யூஸ் ஆகும். ஏன்னா பெக்காஃப் விண்டோஸ் பேஸ்டு ஓஎஸ் இருக்கு, அதனால மோஸ்ட்லி ஈத்தர்நெட் தான் யூஸ் பண்ணுவோம். மிட்சுபிஷிலையும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல எப்படி ஒரு டேக் கிரியேட் பண்ணுவீங்க, அல்ல டேக் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க, இல்ல எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலன் பிராட்லில நேம் பேஸ்டு தான். நீங்க டைரக்டா ஒரு நேமை டைப் பண்ணி அதை அப்படியே டேகா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா சீமென்ஸ்ல பாத்தீங்கன்னா அட்ரஸ் பேஸ்டு தான் இருக்கும். நீங்க ஒரு டேகை டைப் பண்ணி கிரியேட் பண்ணாலும் அது ஒரு அட்ரஸா தான் சேவ் ஆகும். அண்ட் பெக்காஃப்ல பாத்தீங்கன்னா நேம் பேஸ்டு, மிட்சுபிஷில அட்ரஸ் பேஸ்டு. இது டிஃபரன்ஸ் நான் பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் இல்ல எப்படி ப்ரோக்ராம்ல இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். அப்புறம் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலன் பிராட்லில லேடர் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட் இருக்கு, சீக்வென்ஷியல் ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் இருக்கு. இப்போ சீமென்ஸ்ல லேடர், ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட்னு ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் லாஜிக்னு ஒன்னு இருக்கு, ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் டெக்ஸ்ட் ஒன்னு இருக்கு, அப்புறம் சீக்வென்ஷியல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன் பிளாக். பெக்காஃப்ல லேடர் இருக்கு, ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட், சீக்வென்ஷியல் ஃப்ளோ இருக்கு, ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம் இருக்கு, ஸ்டேட் சார்ட்னு இதுல ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிற நம்ம மேக்ஸ்ல ஃப்ளோ சார்ட் படிச்சிருப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த ஸ்டேட் சார்ட். அதுக்கப்புறம் மிட்சுபிஷிலையும் பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே இருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாம்பிள் 1 by 1 காட்டுறேன். இப்போ லேடர்னா எப்படி இருக்கும் விஷுவலா, ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு விஷுவலா காட்டுறேன் சாம்பிள். ஸோ இது ஒரு சீமென்ஸ் பிஎல்சி. இதுல இதுதான் ஒரு லேடர் நெட்வொர்க். சீமென்ஸ்ல கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி இருக்கும். நம்ம சி ப்ரோக்ராம் இல்ல வேற ஏதாவது ஜாவால யூஸ் பண்ற மாதிரி ஃபார், இஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணா இங்க யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுல எப்படி யூஸ் பண்ணுவோம், சி ப்ரோக்ராம்ல ஃபார் போட்டு இண்டெக்ஸ் இது போட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் த்ரூ ஆனதுக்கு அப்புறம் எண்ட் பண்ணுவோம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்றோம் கண்ட்ரோல் லாஜிக்ல. இது சீமென்ஸோட கண்ட்ரோல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீமென்ஸோட STL ஸ்ட்ரக்சர். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல நான் சொன்னேன் இல்லைங்களா, சீமென்ஸ் அட்ரஸ் பேஸ்டுங்கிறத. இங்க பாத்தீங்கன்னா இந்த டிபி அப்படின்னு நம்பர் எல்லாம் போட்டிருக்கா, இதுதான் இந்த டேகோட அட்ரஸ். நீங்க என்னதான் டேக் கிரியேட் பண்ணாலும் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் இருக்கும். M100, 101 இந்த மாதிரி இருக்கும். எம்ங்கிறது மெமரி, சிஸ்டத்தோட மெமரி, டிபிங்கிறது டேட்டா பிளாக். ஸோ இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு அட்ரஸ்ல இருக்கிறது தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் அலன் பிராட்லியோட லேடர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நேமிங் உங்களுக்கு எந்த அட்ரஸுமே இருக்காது. பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா டேக் தான். இந்த நேம் அப்படியே போட்டோம்னா இங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ப்ரோக்ராமுக்குள்ள. நான் சொன்ன மாதிரி இது நேம் பேஸ்டு. இந்த டேக்ஸ் எல்லாமே நேம் பேஸ்டு. இதுல பிசிக்கல் அட்ரஸ் இருக்காது. அது ப்ராசஸரே இன்டர்னலா எடுத்துக்கும், நீங்க எங்கேயும் கால் பண்ண தேவை இருக்காது. ஸோ இது அலன் பிராட்லியோட லேடர் அண்ட் அட்ரஸிங் மெத்தடு. இப்போ அலன் பிராட்லில இதே அலன் பிராட்லியோட ஃபங்க்ஷன் பிளாக். இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி இருக்கும்.
பிளாக் டயக்ராம் மாதிரி இருக்கிறத கால் பண்ணிட்டு நம்ம இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து மேப் பண்ணிக்குவோம். இதுல இருக்கிற டேக் ஏதாச்சும் லிங்க் பண்ணிக்குவோம். இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட். இது ஏபில யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட். இதுல வந்து அதே மாதிரி ஃபார், இஃப் அதெல்லாம் லாஜிக் நம்மளுக்கு தெரிஞ்சதான், காலேஜ்ல படிச்சிருப்போம். ஒரு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. ஸோ சேம் கான்செப்ட் இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க என்ன லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தாலும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குதான் செய்யும். இப்போ வந்து மிட்சுபிஷில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லேடர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க M1002 1207 இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அட்ரஸ். இது நேம்ங்கிறது வந்து சும்மா ஒரு கமெண்ட்டுக்காக தான் போட்டிருப்போம். ஆனா எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த MD2015 இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அட்ரஸ். இப்ப சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே D500 501 இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்போம். இது எல்லாமே அட்ரஸ் பேஸ்டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. இது வந்து மிட்சுபிஷில ஃபங்க்ஷன் பிளாக். இதுல இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் நம்ம ஏபில பார்த்தோம் இல்லைங்களா, பிளாக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு அதுல என்ன ஃபங்க்ஷனுமோ அதை லிங்க் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பிளாக். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் மிட்சுபிஷியை பொறுத்தவரையில. இது வந்து பெக்காஃப் ட்வின்கேட் 2 சாஃப்ட்வேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் பிளாக். இப்ப இதுலயே வந்து பெக்காஃப்லயே வந்து ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட். இது வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட். இதுல நான் சொன்ன மாதிரிதான் டேக் வந்து பாத்தீங்கன்னா நேம் பேஸ்டு தான். இது பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே வந்து நேம் மாதிரிதான் டைப் பண்ணிருப்போம். ஸோ இதுலயும் அலன் பிராட்லியிலயும் வந்து டேக் பேஸ்ட் அட்ரஸிங். சீமென்ஸும் மிட்சுபிஷியோ பொறுத்தவரையில வந்து பிசிக்கல் அட்ரஸ் பேஸ்டு. நீங்க டைரக்டா ஒரு அட்ரஸ் தான் வந்து கால் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த 4 PLCஸ்ல இருக்கிற மேஜர் டிஃபரன்சஸ். போக போக ஃபர்தர் எபிசோட்ஸ்ல இன்னும் நம்ம டீப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஜரா யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன, லேட்டரல யூஸ் பண்றது இல்ல, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.